ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன். பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க இந்த புரட்டாசி மாசம். பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? சூரிய பகவானும் சனி பகவானும் டைரக்டா பாக்குறாங்க. யாருடைய ஜாதத்துல சூரிய சனி நல்லா இருக்கும்? ஏன்னா 2 கிரகம் பகை கிரகம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும். ஜாதகத்துல சூரிய பகவான் சனி பகவான் எப்படி இருக்காது அதை பொறுத்துதான் இங்க பலன் மாறுபடும். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்ப்போம். முதல் விசேஷமே மகாலய அமாவாசை. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம், இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அந்த 3 அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா. பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம் தான் இந்த நவராத்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா மொயின ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 15ஆம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது. இது ரொம்ப விசேஷமா இருக்கும், கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் 16ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். பொதுவா இந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி வருதுங்க, கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி நவராத்திரி வருது. இதான் முக்கியமான தினங்கள். இப்ப இந்த 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்காக பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசிட்டு அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா உங்களுடைய ராசி மட்டும்தான். கன்னிராசி எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லா கலைகளையுமே உங்களுக்கு அத்துப்படி ஒவ்வொரு கலைகளை நல்ல ரசனையோட பார்க்கக்கூடிய ஒரே ராசினா இந்த கன்னிராசி மட்டும்தான். கலை, இசை, நாட்டம் அதிகமா அந்த கன்னிராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி முடிஞ்சு பயங்கரமா புத்திசாலியா பேசக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாசம் உங்களுக்கு மட்டும். ஏன்னா உங்களுடைய ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாசம். இந்த மாசம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாசத்துல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வெற்றியா தான் வரும், தோல்வியே உங்களுக்கு வரவே வராது. இந்த புரட்டாசி மாசம் மட்டும் எடுத்து பாருங்க. உங்க விதிஜாத நல்லா கிரகங்கள் நல்லா இருந்தா இந்த மாசம் மட்டும் எப்படிப்பட்ட பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை இறைவன் கொடுத்துருவார். இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு மாசம் இந்த புரட்டாசி மாசம். ஏன்னா உங்க ராசிக்கே சூரியன் வருவதா இந்த மாசம் இருக்கும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசிலே சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 2ஆம் பாவத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்வார், அதாவது துலா ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பவன் சஞ்சாரம் செய்வார். இதுல கும்பத்துல 7ஆம் இடத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்வார், அதாவது ஸ்ட்ரெயிட்டா மீன ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பவனும் சஞ்சாரம் செய்வாங்க. 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது, இந்த புரட்டாசி மாசத்துல மட்டும். புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் கரெக்டா 16ஆம் தேதி வரை தான் இங்க புரட்டாசி மாசத்துல முழுக்க இருப்பார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்துருவார். எப்ப துலா ராசிக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இந்த புரட்டாசி மாசம் தமிழ் தேதியில 16ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. சுக்கிர பகவான் புரட்டாசி மாசம் கரெக்டா தமிழ் தேதி 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வருவார். இதான் இந்த கிரகத்தோடைய அமைப்பு. ராசிலே சூரியவான் முழுக்க உங்களுக்கு இருப்பார். எப்படி சூரிய பகவான் முழுக்க உங்க ராசியில தான் இருப்பாரு. நிறைய நல்ல விஷயத்த அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, பாத்துக்குங்க. ஏன்னா சூரியன் சனி நேரடியா பாக்குது. யார் ஜாதத்துல சூரிய சனி நல்லா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல யோகம் இருக்கும். ஏன்னா சூரியன் சனி பகை கிரகம், இது நேரடியா பார்க்க கூடாது. பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விஷயத்த உண்டு பண்ணும். அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்க, தசாபதி எடுத்து பார்த்துக்க, மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செலவுகள் நிறைய இருந்துச்சு கன்னிராசியை பொறுத்தவரை. குடும்ப ரீதியில, வருமான ரீதியில ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா நீங்க இருந்திருப்பீங்க. நிறைய பேர் சொல்லலாம், இந்த வார்த்தையை சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா இந்த
ராசிக்காரக தான். கன்னிராசிக்கார கண்டிப்பா குடும்ப ரீதியா வருமானம் இல்லை, பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய அவமானத்தை பார்த்திருப்பீங்க, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், படிப்பு கல்வியில, உத்தியோகத்துல, உயர் பதவியில தடைகள், தாமதம் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. இதெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு. கேட்டீங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வர விட எனக்கு செலவு இருந்துச்சு, வருமானம் தடை இருந்துச்சு, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, கணவனுடைய ஒற்றுமை சரியில்லை, இன்னும் நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு கடன் சுமை அதிகமா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 மாசம் நடந்திருக்கும். வேலையில சரி இருந்திருக்காது, உத்தியோகம் சரி இருந்திருக்காது, பழக்க வழக்கம் சரி இருந்திருக்காது, சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், குழந்தை பாக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பீங்க, கூட்டுத்தொழில் ஒரு அவமானத்தை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியரை கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி பிரச்சனை எல்லாமே பார்த்தது இந்த கன்னி கன்னி கன்னி. இப்ப நல்ல நேரம் வருது, நீங்க விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா எழுதுங்க. இந்த மாசத்தை எழுதி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. யாருடைய ஜாதக சூரியன் தொடர்பு, அவங்க எல்லாம் அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இருக்கு, விட்டுறாதீங்க. எப்படி படிப்பு கல்வியில எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய உங்க வெற்றி உங்க வாழ்க்கையில லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும். அது நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் நிறைய பேருக்கு அங்கேயே வேலை கிடைக்கலாம். இங்கேயும் வேலை தர்றவங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வேலை உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பாத்துங்க, கன்னிராசி விட்டுறாதீங்க. அரசாங்க வேலை, அரசியல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல தடை இருக்காது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறது நிறைய பேருக்கு அங்கேயே ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப பேருக்கு ப்ரமோஷன், தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அனைவருக்குமே எனக்கு பின்னாடி வேலை பார்த்தோம் நல்ல ஒரு அனுகூலமாக இருந்துட்டா, முன்னாடி வேலை பார்த்தா சரியில்லை சொன்னா அனைவருக்குமே வேலை உத்தியத்தில் பயங்கரமான நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. பார்த்துக்குங்க, நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. இந்த ராசியை பொறுத்தவரை, கன்னி ராசியை பொறுத்தவரை நீங்க பயப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா தான் வரும். இனிமேல் தோல்வியே உங்களுக்கு கிடையாது லைஃப்ல. அதே மாதிரி பாருங்க, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. நீங்க கவலைப்படாம எல்லாமே பயணிங்க, எல்லாமே வெற்றியா உங்களுக்கு வரும். இப்ப நீங்க தைரியத்தை மட்டும், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தைரியம் குறைஞ்சிருக்கும், இப்ப தைரியம் வரும் பாருங்க. இப்ப புதன் வீடு, தொழில், உத்தியோகம் இப்ப புதுசா ஆரம்பிக்கணும் பண்ணணும்னா இந்த புரட்டாசி மாசம் நீங்க பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் நல்லா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்ல உள்ள பிரச்சனை குறையும். பார்த்துங்க, இந்த காலகட்டம் வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு அனுகூலம் வரும். அதே மாதிரி மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயம், படிப்புகள் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க. இந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போவீங்க, நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது. இப்ப லாட்ரி யோகம் மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் அடிச்சிருங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணு, வெற்றி நிச்சயம். மெயினா ஐடிஐ ஃபீல்ட்ல இருப்பீங்க நிறைய பேர், அதுல நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க, அதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து உணவு சார்ந்த துறையில் நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்கு அந்த வேலை நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வித்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். எழுத்து கணித சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து கட்டிடத்துறையில வேலை பார்க்குற நல்லா இருக்கும். இன்ஜினியர் ஃபீல்டில் வேலை பார்க்குற நல்லா இருக்கும். அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து கணவன் மனைவி சார்ந்த விஷயம், பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு கைக்கூடி வரும் பாருங்க. நல்ல ஒரு அமைப்பு. இந்த புரட்டாசி மாசம் பேசி ஐப்பசி மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க. நல்ல நேரம் கண்டிப்பா நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த புரட்டாசி மாசம் மட்டும் எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கு. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க இருக்கு. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா வரும் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க மட்டும். ஏன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராசிக்கு சூரிய பகவான் வர்றதுனால அரசியல், அரசாங்கம், அரசு முன் அனுகூலம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க, தலைமை பொறுப்பு தேடி வருது. வண்டி, வாகனம், வீடு, வேலை, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய ஆசைகள் லைஃப்ல இருக்கும். லைஃப்ல இப்படிதான் வாழலாம், அப்படிதான் ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாமே வெற்றியா வருது. இப்ப படிப்பு, கல்வி, வேலை, தொழில், லாபம், வெற்றி எல்லாமே தேடி வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா வாழ்றீங்க. இனிமே நீங்க எதை எடுத்தாலும் பாருங்க, அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா மட்டும் வரும், தோல்வி வராது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீகத்துறை, இசைத்துறை, கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க.
லைஃப்ல கஷ்டமே நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். இனிமேல் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பு வரும். நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க, மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு யோகம் உண்டு. திடீர் பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.